அன்புடை பெரியர் இதோ இலியட் காவியத்திலே ஒரு காட்சி. ஸ்பார்ட்டா நாட்டு அழகுராணி ஹெலினாவை தூக்கி விடுகிறான் ட்ராய் நகரத்து வாலிபன் ஒருவன். நம் நாட்டு அழகுராணி சம்யுக்தையை பிருத்திவிராஜன் தூக்கி ஓடியது போலவே உடனே ஹெலினாவை மீட்பதற்காக போர் வெடிக்கின்றது. உலிசஸ் என்ற மாவீரனும் தன் கற்புக்கரசி பெனிலாப்போயை வீட்டிலே வைத்து விட்டு போருக்கு புறப்படுகின்றான். உலிசஸ் பெருமுயற்சியால் போர் வெற்றியாய் முடிகின்றது. மரக்கலங்களிலே நாடு திரும்புகின்றார்கள் கிரேக்க வீரர்கள். அப்போது யுலிசஸின் மரக்கலம் புயலில் மாட்டி சுக்குநூறாய் உடைகின்றது. ஒரு பலகை துண்டின் மீது மிதந்து ஸ்கேரியா தீவின் கரையிலே வந்து ஒதுங்குகின்றான் மயங்கிய நிலையில், அதுவும் பிறந்த மேனியாக. அப்போது கடலிலே புனலாட வந்த அந்த தீவின் இளவரசி நௌசிகா கரையிலே புதர் நடுவே ஒரு மனித உருவம் மயங்கி கிடப்பதை கண்டால், ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளையோ என்று போர்வை கொண்டு போர்த்துகின்றாள். மத்தேயு 25:36 வருவது போலவே காப்பாற்றுகின்றாள். ஒப்புமை சொல்லப்போனால் ஷேக்ஸ்பியரது விண்டர்ஸ்டேல் என்ற நாடகத்திலே பெர்தீத்தாவை கோனார் ஒருவர் காப்பாற்றியது போலவே, அல்லது நைல் நதியிலே மோசே குழந்தையை மீட்ட எகிப்து இளவரசி போலவே அந்த யுலிசஸை அரண்மனைக்கே கொண்டு செல்கின்றாள், காப்பாற்றுகின்றாள் நௌசிகா. அவனையே மணமுடிக்கவும் விரும்புகின்றாள். அவனோ பதிவிரதன் அல்லவா. வீட்டிலே பெனிலோப் இருப்பதை கூறி வீடு திரும்ப விளைகின்றான். மாறுவேடத்தை வருகின்றான். அதாவது பரதேசி வேடத்தில். அவனை அடையாளம் தெரியாத மற்றொரு பரதேசி அவன் ஐயப்புடைக்கின்றான். ஆனால் அவன் வளர்த்த நாய் இருக்கின்றதே, அது 20 ஆண்டுகள் கழித்தும் கூட அவனை மறந்து விடாமல் வாலாட்டி கொண்டு வந்து அவனை நக்கி துடைக்கின்றது. நன்றி மறவாத நாய் அல்லவா. இதற்கிடையிலே அவ்வூர் வாலிபர்கள் உலிசஸ் இறந்து விட மாட்டானோ, நாம் பெனிலோப்பை கைத்தளம் பற்றி விட மாட்டோமோ என்று துடிக்கின்றனர். பழமொழியே இருக்கின்றதே, அண்ணன் எப்போது சாவானோ திண்ணை எப்போது காலியாகுமோ என்று. ஆனால் அவளோ சுயம்பரம் நடத்தப் போவது போல பாவனை செய்கின்றாள். எப்படி தன் வீட்டிலே உள்ள வில்லை வளைத்து அம்பு விட வேண்டும். அப்போது 12 கோடாரி கண்கள் வழியாக அம்பு செல்ல வேண்டும். ஆக்ஸ் ஹெட்ஸ் அவனுக்கே மாலை விடுவேன் என்கின்றாள். ஏன்? அவளுக்கு நன்றாய் தெரியும் உலிசஸ் ஒருவனால் மட்டுமே அதை நிகழ்த்த முடியும். என்னை ஆச்சரியம், மாறுவேடத்தில் வந்தவன் அதை நிகழ்த்தி விடுகின்றான். உடனே அடையாளம் கண்டு விடுகின்றாள் பெனிலோப், மாலையிடுகின்றாள். வாசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் வாசந்தத்தில் காத்திருந்தாளோ தேவி, வாசந்தத்தில் காத்திருந்தாளோ. ஆம், சங்கீதம் 1:6 வருவது போலவே நல்லோரின் வழியை கடவுள் பாதுகாப்பார், தீயோரின் வழியோ அழிவுக்கே செல்லும்.